ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அனைவருடனும் அன்புடனும் பாசத்துடனும் பழகும் இனிய நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. யாரிடத்திலும் காழ்ப்புணர்ச்சி கூடாது. காழ்ப்புணர்ச்சி உன் கைக்கு காப்பாக, அதாவது விலங்காக அமையும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் முத்திருளாண்டியாபுரம் மற்றும் முதுகுளத்தூர் கிழக்கு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். சிவகாசி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. என் பேர் வேலுத்தாய். நான் படிப்பறிவுலாம் ரொம்ப கிடையாது. ஒரு 5 வரைக்கும் படிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட 27 வருஷமாக மாலை போட்டு வர்றேன். இதில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாக நான் மாலை போட்டு வரும்போது ஒரு மகளிர் மன்றத்தோடு சேர்ந்து தான் அந்த மன்றத்தில் வந்தேன். அந்த வரும்போது எங்களுக்கு உட்காரக்கு இடமே கிடைக்கல. அப்போ பரவாயில்லை, நம்ம வருஷமாக இருந்தாலும் அம்மா நமக்கு வர வச்சாங்கன்னா அதே பெரிய பாக்கியம் சொல்லி அப்போயே நாங்கள் பண கஷ்டத்தோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தோம். அப்போ ஒரு இடத்துல ஆடு ஏற்றுற ஏட்டில் நீங்கள் உட்காருங்களா சக்தின்னு எங்களை கேட்டாங்க. அன்றைக்கே நாங்கள் மறுப்பு சொல்லாமல் அந்த ஆடு மாடு ஏறுற இடத்துல உட்கார்ந்ததுனால இன்றைக்கி ஒரு 4000 பேருக்கு ஒரு தாயாக இருந்து நீ செய்விட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. இந்த உதவியும் இந்த நன்றியும் என்னைக்கு உயிர் மூச்சு இருக்கிறதுக்கு நாங்கள் மறக்கவே மாட்டேன். நான் என்னங்கிட்டே எனக்கு குழந்தை கிடையாது. குழந்தைக்காக என் மனசு ரொம்ப ஏங்கி தவிச்சு நிற்கிறப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவம் அம்மா எங்களுக்கு கொடுத்தாங்க. மொதமாக நம்ம குட்டியம்மா சிலை வித்துச்சு இல்லையா, அந்த சிலையை இதுதான் உனக்கு குழந்தை
அப்படின்னு எங்கள் சக்திக்கு வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தையா நினச்சி அந்த குட்டியம்மாவுக்கு டெய்லி நான் அபிஷேகம் பண்ணும்போது அம்மா இது என் குழந்த, அம்மா இது என் குழந்தைன்னு சொல்லி அம்மாவுக்கு படம் கிடைக்கும் போதும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த குழந்தையா பார்த்தனால எனக்கு இப்போ அந்த குழந்தையே இல்லைங்கிற அந்த மன வருத்தம், பெரிய வருத்தம் வந்து எனக்கு அந்த பாரம் வந்து அம்மா படி போல் அதை நீக்கி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்டால் நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். மன்றத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவை நினச்சி முழு மனசோட எந்த நிமிஷம் வந்தாலும் நம்ம மன்றத்தில் திறந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற பாக்கியத்தை இந்த ஜென்மத்துக்குள்ள எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்மம் வந்து இதே மாதிரி நம்ம செவ்வாடை சக்தியில் எல்லாருமே பிறருக்காக வந்து நம்ம தொண்டு செய்ய நம்ம உள்ளமும் சரி, நம்ம 7 தலைமுறையிலையும் அம்மா காப்பாற்றி கொடுக்க வந்து 100க்கு 100 உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டும் போதே சொல்லுவாங்க, சத்தியமாக வந்து உங்கள் அக்கா பையன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அம்மா போய் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை வந்து உங்கள் பேரனை போலீஸ்காரங்க பிடிச்சி பரவாயில்ல அம்மா பார்த்துக்கிடுவாங்க. அதுலேயும் அம்மா போய் இருந்து பங்காரம்மா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எனக்கு நடத்துகிற அற்புதத்தை கணக்கே சொல்ல முடியாது. ரொம்ப மன வருத்தத்தோடு படுத்துக்கும் போது, அம்மா எல்லாத்துக்கும் அற்புதத்தை கொடுக்குறீங்களேம்மா, எனக்கு என்னம்மா அற்புதத்தை கொடுக்குறீங்கன்னு பெரிய மனசில் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, நீ தான் உனக்கு பெரிய பொக்கிஷமாக உனக்கு நான் உன் கூட இருக்கனேன், நான் நீ ஏன் கவலைப்படணும்னு பங்காரம்மா வந்து எனக்கு சொல்லி அப்போ சொன்னாங்க, உனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய அற்புதமாக கிடச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த 7 மகளுக்காக கொடுத்ததை நான் மறக்கவே முடியாது. 51ல் அம்மாவோட குரம் மசாலா முத செய்கிறதுக்கு வாய்ப்படுறது நம்ம மன்றம், சிவகாசி மன்றம். இது யாருக்கு கிடைக்குங்க இந்த பாக்கியம்? பங்காரம்மா குரு அம்மா கையில் வேப்பிலையோடு வைக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. பங்காரம்மா இந்த உலகத்துக்கே தெய்வங்கதை நிரூபித்து காமிக்கணும். பங்காரம்மா தான் தெய்வங்கதை நிரூபித்து காமிக்கணும். ஏன்னா சிவகாசி மத்தியில் வந்து பெரிய பத்திராளிங்கோள் மாரியங்கோள் எல்லாம் இருக்கும்போது நம்ம அம்மா இவ ஆதி பராசக்தி அப்படின்னு கும்பிட்டு இவளை வழிபட செய்ய வைக்கணும். இந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பெரிய ஒரு கோயில் கட்டி அம்மா மூலஸ்தானத்து கருவில் நம்ம குரமாவை பங்காரமாவை இதுதான் ஆதி பராசக்தி நிரூபிக்கணும். என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் நிறைவேற்றி எங்கள் அம்மா அருளாசி கண்டிப்பாக கொடுக்கணும். இது போக இப்போ நடந்த ஒரு சம்பவம் கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போன இருமடிக்கு தான் நான் வந்து இருமடி பணி செய்வேன் மன்றத்தில். ஒரு மன்ற தலைவன் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. தொண்டராக தான் இது வரைக்கும் நான் சொன்ன அந்த பணியாற்றியிருக்கேன். அப்போ அந்த சக்திகளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சோதனை அம்மா வச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கையில் பெரிய பிரச்சனை, 2 கை நரம்புலையும் திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வலி வேதனையாகி இந்த கை நரம்பே வந்து கருப்பாக போயிடுச்சு. அப்போ நானும் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சு வேதனை பார்த்திங்கன்னா என்னால் தாங்கவே முடியலை. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.